அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் மாணவ கண்மணிகளே, செல்வங்களே. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்காக இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய வேதாகம கல்லூரி, அதாவது நேஷனல் பைபிள் காலேஜ், இதை உங்களுக்கு முதலாவது ஆண்டு பட்டப்படிப்பிற்கான நிகழ்ச்சியாக வழங்குகிறது. அன்பு செல்வங்களே, கண்மணிகளே, தோழர்களே, இந்த கையில் உள்ள இந்த வேத புத்தகத்தை நாம் எப்பொழுதும் பார்க்கிறோம். அது தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு தெரியும். ஆனால் இதனுடைய ஆதாரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த நாட்களில் ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணை பார்த்து பேசி முடித்து விடுவார்கள். அப்புறம் ஒரு 3 மாதம் பொறுத்து இந்த 2 வீட்டுக்கும் ஒரு தகவலே எல்லாம் போயிடும். அப்போது பெரியவர்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், கடிதம் எழுதி கேட்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு 8 அந்த இடத்துக்கு போய், அந்த ஊருக்கு போய் நேரில் 4 வார்த்தை கேட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு பெரியவர்கள் முடிவெடுப்பாங்க. காரணம், திருமணம் என்பது 1000 காலத்து பந்தம்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்றத ஒத்த வார்த்தையில் செல்ஃபோனில் கேட்க விரும்பலை. மக்கள் நேரில் போய் அவங்கக்கிட்ட வாய் வழியாக முகத்தை பார்த்து பதில் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இது உங்கள் வீட்டில் நடந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். அது மாதிரி நம்ம எவ்வளவுதான் இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டாலும், இந்த பைபிள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் நேரில் இதற்கான ஒரு முயற்சி எடுத்து இதனுடைய ஆதாரத்தை தேடினால், when you look at the very origin of the Bible, அப்போ தான் உங்களுக்கு அதன் மேல் உள்ள நம்பிக்கையும் உறுதியும் சரியாக இருக்க முடியும். அதனால தான் ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் என்று இதற்கு தலைப்பட்டிருக்கோம். இந்த பைபிளை நீங்கள் நேராக சந்திக்கணும். பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்தில் இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்க ஆரம்பித்தோம். 2000 வருஷமாக இந்த பைபிளை மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 1வது நூற்றாண்டில் ஒரே ஒரு சபை தான் இருந்தது. ஆனால் 3வது நூற்றாண்டு வரும்போது உலகம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்கன்னு ஒன்று உருவாச்சு. அப்புறம் 1529 வரும்போது ஜெர்மானியில் ப்ராட்டஸ்டன்ட் என்ற அமைப்பு உருவாச்சு. அதுக்கப்புறம் 1860 வாக்கில் கனடா நாட்டிலையும் இலங்கையிலும் பெந்தேகோஸ்தே அமைப்புகள் உருவாச்சு. இந்த சபைகள் எல்லாம் ஒரு காரணங்களும் ஒரு போதனைகளையும் உடையதாக இருக்கிறது. இப்போ கத்தோலிக்கத்தை நம்ம பார்த்தா அங்கே விக்கிரக வழிபாடுகள் இருக்கும். புராட்டஸ்டன்ட் மதத்தினரை பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுலேருந்து அந்த மாதிரியான ஜென்ம வழி பாவங்கள், இப்படிப்பட்ட போதனைகளை உடையவர்களாக இருக்காங்க. பெந்தேகோஸ்தே மக்களை பார்ப்பீர்களானால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவி, அபிஷேகம், இதிலேயே அவங்க லாயித்து விட்டாங்க. ஆனால் பைபிள் எடுத்து நாம் படித்தால் எல்லா தகவலையும் நம்ம மொத்தமாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். அதாவது கிறிஸ்தவம் மதமா மார்க்கமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவம் புதிய ஏற்பாட்டு போதனையின்படி மார்க்கம். அப்போ மதம்ன்றாங்களே, அது என்னது? மதம் என்பது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ மார்க்கம் என்பது எது? மார்க்கம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. இப்போ தேவன் வெளிப்படுத்தினது மார்க்கம், மனிதன் வெளிப்படுத்தினது மதம். இப்போ நம்ம சுற்றிலும் நிறைய மதங்கள் இருக்குது. இன்றைக்கி பிரபலமாக 20 மதங்கள் இருக்குது. அதில் 3 மதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது உலகத்தில். ஒன்று கிறிஸ்தவம், இந்து மதம், அதுக்கப்புறம் இஸ்லாம். இதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதன் மதத்தின் அடையாளத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். இவை எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்று மனிதன் அதற்குள்ளே புகுத்தி இருக்கான். இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் தான் குரங்கிலிருந்து வந்ததாக நினைச்சா அது தவறு தானே? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க?
அது மற்றவங்க சொன்னாங்க, விஞ்ஞானிங்க சொன்னாங்க, நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த பைபிளை நேரடியாக ஒரு 8 வந்து நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா, தேவன் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தமது ஆவினாலும் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். இதை படிச்சிட்ட பிறகு நான் குரங்கிலிருந்து வந்தேன், நான் வானத்திலிருந்து விழுந்த ஒரு இலை, இப்படியெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால தான் நேருக்கு நேர் என்ற இந்த தலைப்பில் நம்ம இந்த பைபிளினுடைய தோற்றம், ஆரம்பம் இவைகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த பைபிளில் சொல்லி இருக்கிறவைகளை நன்றாக புரிந்து கொண்டு நம்ம மார்க்கத்தில் எப்படி நடப்பது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, இந்த முழு பைபிளும் தேவன் வானத்திலிருந்து எழுதி போட்ட ஒரு புத்தகம் அல்ல. தேவன் பரிசுத்தமான மனிதர்களை நியமித்து அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியை கொண்டு அவர்களை ஏவி இவர்களை எழுதும்படியாக செய்திருக்கிறார். The entire Bible was inspired by God, by a holy man. பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்டது. அதனால தான் இந்த பைபிளை பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும், பேனால அடிக்கோடிடுங்கள், மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. நாட் பை த வில் ஆஃப் மேன். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், ஹோலி மேன் ஆஃப் காட், பரிசுத்த ஆவினாலே, பை த ஹோலி ஸ்பிரிட் ஏவப்பட்டு பேசினார்கள். தேவர் இன்ஸ்பயர்ட். இந்த தகவலை முதல்ல உங்கள் மனதில் பொருத்தி கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட மனிதர்களை அந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு பயன்படுத்தினார்? முதல்ல அங்கிருந்து கவனிப்போம். பரிசுத்தமான மனிதர்கள். அப்போ பரிசுத்தமான மனிதர்கள்லாம் என்ன அர்த்தம்? அதாவது உங்களை போல என்ன போல சராசரியான மனிதர்களாக இல்லாமல் அவர்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்து தேவனுடைய வழியில் நடக்கிற மக்கள். அஃப்கோர்ஸ் they are ordinary men. They rejected sin and lived for God. தேவனுக்காக வாழ்ந்த மக்கள், பரிசுத்தமான மக்கள். இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தம் என்பது தேவனுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எதில் எழுதியிருக்கிறது? பைபிளில். யாரை பற்றி எழுதியிருக்கிறது? தேவனை பற்றி. யார் எழுதினார்கள்? பரிசுத்த மனிதர்கள். இந்த பரிசுத்த மனிதர்கள் எங்கிருந்து வந்தாங்க? வானத்திலிருந்து குதிச்சாங்களா? இல்லை. அவங்களும் உங்களே என்ன போல தான் தாய் வயிற்றின் வழியாக இந்த உலகத்தில் பிறந்தவங்க. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் நடக்கைகளை மாற்றிக்கொண்டாங்க. 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆக பரிசுத்தராக இருக்கும்படி நடக்கைகளை மாற்றிக்கொண்ட பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவினாலே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதனால தான் இதை ஹோலி பைபிள், ஹோலி வேர்ட் ஆஃப் காட், பரிசுத்த வேத வாக்கியங்கள் என்று நாம் படிக்கிறோம். சரி, இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து 66 புத்தகங்கள் இருக்குது. இப்போ இந்த 66 புத்தகங்கள் அல்லாமல் வேறு ஏதாவது புத்தகங்கள் இருக்கா? கொஞ்சம் பேர் இந்த பின்னால் முன்னால் சொல்லிகிட்டு இருக்காங்க இருக்குன்னு. அது எங்கே இருக்குது? சிலர் கடந்த ஒரு 200 ஆண்டுகளில் சில புத்தகங்கள் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. மார்மன் ஒரு அமைப்பு இருக்குது அமெரிக்காவில். அவங்க என்ன சொல்கிறாங்க, தேவதூதன் ஒருவன் தங்க தகட்டில் தேவன் தமது வார்த்தைகளை பொறித்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ அழகான ஒரு கருத்து பாருங்கள்.
தங்க தகட்டில் தேவன் தமது வார்த்தையை பொறித்து கொடுத்தாரு. அதை இந்த மார்மன் என்ற தூதனை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அதனால் அவர்கள் மார்மன் சபை என்று அழைக்கப்படுறாங்க. பல லட்சம் மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. இந்தியாவில் கூட அவர்களுடைய கிளைகள் இருக்கிறது. ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லலை. பைபிள் எதில் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லலை, யாரை கொண்டு எழுதினாருன்னு தான் சொல்கிறார். அதாவது இந்த ரைட்டிங்கான பேப்பர் அல்லது வுட் ஆர் லீவ்ஸ் ஆர் மெட்டல், அதில் சப்ஜெக்ட். தேவன் வார்த்தைகளை யாரை கொண்டு நமக்கு கொடுத்தார்? பரிசுத்த மனிதர்கள் அவர்களுடைய நடக்கைகளை மாற்றிக்கொண்டு தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்த போது அவர்களை ஆவினால் ஏவி they were inspired. ஆகவே இந்த பைபிள் உள்ள அனைத்து வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளாக, தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இதுதான் இந்த பைபிளினுடைய ஆரிஜின், இதுதான் அதனுடைய துவக்கம். அப்போது இந்த பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 67வது புத்தகம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் எருசலேம் நகரத்தில் 33வது ஆண்டு துவங்கி இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு 600 வருஷத்துக்கு பின்னால் ஒரு ஆள் அரபு நாட்டில், அவர் பேர் முகமது, அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் எங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி குரான் ஒன்றை கொடுத்தார். குரானில் சொல்லியிருக்கிறதெல்லாம் கூட ஏறக்குறைய பைபிளில் சொல்லியிருக்கிற சில கருத்துக்களாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை. காரணம், அதில் இருக்கிறவைகள் இந்த பைபிளோடு பொருந்தலை. இப்போ ஒரு ஜோடி செருப்பில் ஒன்று தொலைஞ்சா இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதை போட்டு போட்டு நடந்த ஆள் ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் அந்த செருப்பை போட்டிருந்தார்னா அவருடைய கால் தடம் நல்லா பதிஞ்சு அந்த பேட்டர்ன், அவருடைய அந்த கால் அமைப்பு அதுக்குள்ளே குழிந்திருக்கும். தொலைஞ்சு போனதை 1000 செருப்பு நடுவில் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வசனம் அல்லாதவைகளை கொண்டு நடுவில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஜோடியாக ஜோடியாக இருக்குதான். அதனால் நாம் ஒன்று தொலைஞ்சா ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம குரானை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போது நம்முடைய நாட்டில் பெரிய சமயம், இந்து சமயம், ஏராளமான தத்துவங்கள் இங்கே இருக்குது. வைணவம், சைவம், இப்படி ஏராளமாக இருக்குது. ஏன் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள? காரணம், அவைகள் யாருடைய வார்த்தை? அதில் சொல்லப்பட்டவைகள் பரிசுத்தமானவைகளா? பரிசுத்தமான கடவுள் அதை கொடுத்தாரா? பரிசுத்தமான மனிதர்கள் அதை எழுதினார்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கே நல்ல பதில் இல்லை. ஆனால் பைபிளை நம்ம எடுத்து படிக்கும்போது தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள மனிதர்களை அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவினால் ஏவப்பட்டாங்க. ஏவப்பட்ட மனிதர்கள் இதை எழுதினாங்க. இப்பொழுது நம்முடைய கையில் இருக்கிற இந்த பைபிள் 66 புத்தகங்களை உடையதாக இருக்கிறது. இந்த 66 புத்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புத்தகங்கள். இந்த 39 புத்தகத்தில் ஆரம்ப நூல், யாத்திரை நூல், நியாய நூல், அரசர்களுடைய காலம், இலக்கிய நூல்கள், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்கள் என்று வகை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கு. இந்த 39 புத்தகங்களையும் 32 பேர் எழுதியிருக்காங்க. இந்த 32 பேரில் அதிகமான புத்தகத்தை எழுதின ஆள் மோசே என்பவர். அவர் 5 புத்தகங்களை எழுதியிருக்கார். ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும். ஆகவே இந்த பைபிளை யார் எழுதுனாங்கன்றதை தெரிஞ்சுக்கினா தான் நமக்கு ஒரு ஆதாரத்தோடு அதை படிக்க முடியும். சில சமயங்களில் ஒரு புத்தகம் இருக்கும், ஆசிரியர் யாருன்னு தெரியாமல் நம்ம படித்தோம்னா ஆசிரியருடைய நோக்கமோ அங்கே சொல்லப்பட்ட செய்தி உண்மையா இல்லையான்றதை நம்மால் தெரிஞ்சுக்க முடியாது. யார் வேணாலும் ஒரு மொட்டை கடிதத்தை எழுதி போட்டுடலாம், கண்ணாபின்னா எழுதிடுவான். அது மாதிரி பைபிள் ஒரு மொட்டை கடிதம் போல தலைவாளி இல்லாமல் என்ற நிலையிலே இல்லை. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்தது,
இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம எடுத்து படித்தோம்னால் 27 புத்தகங்கள் இருக்கு. இந்த 27 புத்தகத்தில் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு 4 புத்தகம். ஆரம்ப கால கிறிஸ்தவம் சபை அதை பற்றி ஒரு புத்தகம், அது அப்போஸ்தலர் நடபடிகள். இப்போ ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் இருக்கிற நிருபங்கள், அது கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்புறம் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல், அது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை. ஆக புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கு. கவனிங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை எழுதினவங்க மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா 8 பேர் தான். இந்த 8 பேரில் கூட அதிகமான புத்தகத்தை எழுதின ஆள் யாருன்னு பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் 13 நிருபங்களை எழுதியிருக்கார் 27 புத்தகத்தில். ஏறக்குறைய பாதி நூல் அவர் எழுதியிருக்கார். ஆக புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் 8 ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டை நம்ம பகுத்து படிக்கணும், புதிய ஏற்பாட்டை கீழ்ப்படிந்து நம்ம படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அனைத்தும் கீழ்ப்படிதலுக்கானது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது அனைத்தும் சரித்திரங்களாகவும் விசுவாசத்துக்குரியதாகவும் இருக்கிறது. அதனால் நம்ம வேத வசனத்தை பகுத்து படிக்க வேண்டும். இப்போ இந்த பைபிளை நம்ம கையில் எடுக்கும்போது தேவன் இதை மனிதனுக்கு கொடுக்கும்போது அது ஒரு மொழியில் தானே கொடுத்துருப்பாரு. இப்போது நம்ம டேப் ரெக்கார்டர், அப்புறம் இந்த சிடி, அப்புறம் என்னமோ இந்த சின்ன கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி தேவன் இந்த பைபிளை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கல, மனிதர்களுடைய வாழ்வோடு சேர்ந்து வாழ்ந்த மனிதர்கள் வழியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா மனிதனுக்கு ஒரு மனிதன் வழியாகத்தான் ஒரு நற்செய்தியை சொல்ல முடியும். இப்போ திடீர்னு ஒரு யானை நம்ம வீட்டு வாசலில் நின்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது எப்படி என்று சொல்ல முடியுமா? அல்லது ஒரு குரங்கு நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுப்பது என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆகத்தான் தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தில் தமது ஆவினால் படைக்கப்பட்ட மனிதனை கொண்டு இன்னொரு மனிதனுக்கு தனது வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் ஏறக்குறைய ஆரம்ப மொழி, அதாவது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு மொழி, இன்னைய வரைக்கும் பேசப்படுற ஒரு மொழி, மிக பழமையான ஒரு மொழி, எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். இப்போ தமிழர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே தோன்றிய மூத்த மொழி நம்முடைய மொழி அப்படின்னு ஒரு பெருமையான எண்ணம் இருக்குது. அப்படி சொல்கிறதுல அவங்களுடைய விருப்பம், அது நல்லா தான் இருக்குது, ஒரு கவிதை மாதிரியான பேச்சு. ஏன்னா கல் மண் தோன்றதுக்கு முன்னால் எப்படி மொழி இருக்க முடியும்? மனிதன் வந்த பிறகு தானே மொழியை உருவாக முடியும். அது ஒரு அடுக்கு தொடர், ஒரு அற்புதமான பேச்சு, அவ்வளோதான். ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா தி ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு ஹீப்ரு தான். அதனால தான் எபிரேய மொழியை தெய்வ மொழின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் அதில் இருக்கிறது. அந்த மொழியில் தான் மோசே மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அது ஒரு உத்தமமான ஒரு மொழி. இன்றைக்கும் இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு மக்கள் மத்தியில் உயிரோடு இருக்கிற ஒரு மொழி எபிரேய மொழி. நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆக பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது புதிய ஏற்பாட்டு கால உலகம் கிரேக்கர்களின் கீழே இருந்தது. கிரேக்கர்கள் உலகம் முழுவதும் அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இப்படிப்பட்ட புகழ்பெற்ற மக்கள் இருந்தாங்க. கிரேக்கர்கள் வழியாக மொழி மட்டுமல்ல, விஞ்ஞானம், மருத்துவம், கட்டடக்கலை, உலகத்தையே ஒரு காலகட்டத்தில் அவங்க ஆண்டாங்க. அந்த அரிஸ்டாட்டிலினுடைய மாணவன் தான் அலெக்சாண்டர் த கிரேட். இந்தியா வரைக்கும் அவர் ஆண்டுட்டு போயிருக்கார். ஆகவே புதிய ஏற்பாடு அன்றைய உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக கிரேக்க மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்போ 2 மொழியில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போது தமிழிலோ அல்லது இங்கிலீஷ்லேயோ நம்மால் படிக்க முடியும். ஏன் அப்படின்னா நாம் அந்த கிரேக்க மொழியிலிருந்தும் எபிரேய மொழியிலிருந்தும் அதை மொழிபெயர்த்துக்கிட்டோம் நம்முடைய மொழிக்கு. ஆகவே ஆங்கில மொழிக்கு 14வது நூற்றாண்டிலே மொழிபெயர்த்தாங்க. என்டையர் பைபிள் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் பை வைக்லிஃப் in the 14th century. 16வது நூற்றாண்டு வரும்பொழுது ஆங்கில வேதாகமும் உலகம் முழுதும் இருந்தது. நம்ம பொதுவாக பேசுகிறோமே இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் KJVன்னு படிக்கிறோம் இல்லையா, அது 1611வது வருஷம் இங்கிலாந்து நாட்டு பேரரசனுடைய அதிகாரத்தின் கீழே உலகளாவிய மக்களுக்கு ஆங்கிலத்தில் அது அச்சடிக்கப்பட்டது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் மொழியில் 1712 வாக்கில் நமக்கு தமிழில் பைபிள் கிடைச்சிது. அதாவது தமிழ் பைபிள் ஏறக்குறைய 350 வருஷமாக நம்ம கையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் மொழிபெயர்ப்புகள் தான். மொழிபெயர்ப்புகளாக இருந்தாலும் எவ்வளோ அக்யூரசி, எவ்வளோ சரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் குறைஞ்சது ஒரு 2-5% சரியாக இருக்காது. ஏன்னா எந்த ஒரு மொழியும் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றம் செய்யும்போது அது லேசான ஒரு அந்த மொழியாக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படும். அதனால் மொழிபெயர்ப்புகள் பர்ஃபெக்டாக 100% கேட்டிங்கன்னா இல்லை, ஏதோ ஒரு 4-5% மொழியாக்கங்களில் சிறிய பிழைகள் இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனாலும் அடிப்படையான கருத்துகளில் எந்த பிழையும் இல்லை, அடிப்படையான சொற்களில் எந்த ஒரு பிழையும் இல்லை. இப்போ ஒரு ஆணை போய் பெண்ணுன்னு சொன்னால் அது மாபெரும் பிழை இல்லையா? ஒரு குதிரையை போய் யானைன்னு சொன்னால் மாபெரும் பிழை. இப்போ தேவனை போய் பிசாசுன்னு சொல்லியிருந்தால் அது மாபெரும் பிழை. அந்த மாதிரியான டாக்ட்ரினல் எரர்ஸ், சப்ஜெக்ட் எரர்ஸ், அது மாதிரிலாம் கிடையாது. அதாவது கம்யூனிகேஷன் எரர்ஸ், அதாவது அதை எடுத்து சொல்கிற விதம் கொஞ்சம் அப்படி மாறி இருக்கு. உதாரணமாக இப்போ தமிழ் மொழியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வார்த்தை தமிழில் ஞானஸ்தானம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்க ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த ஞானஸ்தானன்ற வார்த்தை தமிழ் கிடையாது, அது சமஸ்கிருதம். அப்போ அது உள்ளே கொண்டாந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அதை வெளியே எடுக்கலை. ஞானம் ப்ளஸ் ஸ்நானம். அப்போது விஸ்டம் பாத் அப்படின்னு தான் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க முடியும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஞானஸ்தானம்னு சொன்னால் தண்ணியில் முழுகிற கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அடிப்படையான கட்டளை என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஞானஸ்தானம் என்ற சொல் நேரடியான மொழிபெயர்ப்பாக இல்லாவிட்டாலும் அதனுடைய கருத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி ஏராளமான விஷயங்களில் பின்னால் வர வகுப்புகளில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். இந்த பைபிளை 17வது நூற்றாண்டில் வால்ஸ் என்ற நகரத்தில் ஒரு ஏழை பெண், அவளுக்கு காலில் செருப்பு இல்லை. ஒரு பைபிளை படிக்கணும்னு சொல்லி அவள் இங்கிலாந்துக்கு நடந்தே வரா, 26 மைல். அவள் பேர் மேரி ஜோன்ஸ். மேரி ஜோன்ஸ் ஆஃப் வால்ஸ் வாக்ட் பேர்ஃபுட் about 26 miles to London. எதுக்காக வந்தாலாம்? ஒரு பைபிளை வாங்கணும், சொந்தமாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பெண் 26 மைல்கள் வெறும் காலால் அந்த குளிர் பிரதேசத்தில் அந்த பைபிளை வாங்கணும்னு அவள் லண்டனுக்கு வந்தாள். அப்பொழுது அந்த பைபிள் ஒரு சபை போதகர் தாமஸ் சார்லஸ் என்ற ஒருத்தர்கிட்ட தான் இருந்தது. அந்த பைபிளை வாங்கிறதுக்காக அங்கே வந்தான். தாமஸ் சார்லஸ் அவளை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த பைபிளை படிக்க இந்த பெண், 15 வயது பெண், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாளே, அவளுக்கு ஒரு பைபிளை கொடுக்க அந்த நேரத்தில் அவருக்கு வழி இல்லை. காரணம், அவர்கிட்ட இருந்த பிரதிகள்லாம் வித்துட்டுது. 3 நாள் அவள் அவரோடு தங்கியிருந்து அவசரமாக தேடி பிடித்து ஒரு பைபிளை வாங்கி அவள் கையில் கொடுத்தாங்க. அப்பொழுது தான் இந்த தாமஸ் சார்லஸ் சிந்திக்கிறார், பைபிள் உலகம் முழுவதும் கொண்டு போகணுமே அப்படின்னு அவர் ரொம்ப யோசிக்கிறார். அதன் மூலமாக தான் முதலாக
பைபிள் சொசைட்டி ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது அப்படியே விரிந்து பைபிள் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா, பைபிள் சொசைட்டி ஆஃப் நியூசிலாந்து, பைபிள் சொசைட்டி ஆஃப் ஆஸ்திரேலியா, பைபிள் சொசைட்டி ஆஃப் பாகிஸ்தான், இந்தியா, பர்மா அண்டு ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளில் சேர்ந்து ஒரு பைபிள் சொசைட்டி. இப்போது இதெல்லாம் உடைஞ்சி இந்தியாவில் மட்டும் ஒரு பெரிய பைபிள் சொசைட்டி இருக்குது. இவங்க தான் இப்போ நமக்கு இந்த பைபிளெல்லாம் அச்சிட்டு மொழிகளில் நமக்கு கொடுக்குறாங்க. ஆக இந்த உலகம் முழுவதும் இந்த பைபிள் சொசைட்டிஸ், பைபிளை அச்சிட்டு விநியோகம் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது இந்த 15 வயது பெண் மேரி ஜோன்ஸ். இந்த பெண் வரலாற்றில் 1784 வருஷம் 12வது மாதம் 16ஆம் தேதி பிறந்திருக்கிறாள். 1864 வருஷம் 12வது மாதம் 28ஆம் தேதி இந்த பெண் செத்து போயிட்டான். ஏறக்குறைய பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இந்த பெண் அவளுடைய அந்த ஒரு தேவை, அந்த பைபிளை தேடி போன ஒரு விஷயந்தான் ஆச்சரியத்தை உண்டாக்கி உலகளாவிய வேதாகம சங்கங்கள், பைபிள் சொசைட்டிஸ் உருவாவதற்கு காரணமாயிற்று. இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற எந்த ஒரு பைபிள், அது ஆங்கிலத்தில் இருக்கலாம், தெலுங்கில் இருக்கலாம், தமிழில் இருக்கலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்திய வேதாகம சங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் எவ்வளோ மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் இந்த பைபிள், இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் தமிழில் மட்டும் 25 மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பொதுவாக நம்ம இப்போ பயன்படுத்துகிற இந்த மொழிபெயர்ப்பு மோனகன்ற ஒரு திருச்சபை போதகரால் மொழிபெயர்க்கப்பட்டது. அதாவது 1912வது வருஷம். ஏறக்குறைய 100 வருஷமாக நம்ம கையில் இருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புக்கு பிறகு ஒரு 3 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆக 25 மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. என்ன அன்பு சகோதரர்களே, மாணவர்களே, இதனால் நீங்கள் ஏராளமான தடயங்கள்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. இப்போது இதிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பேக்ரவுண்டு தெரிஞ்சால் தான் இந்த ஆரிஜின் ஆஃப் த பைபிளை நம்ம அப்போ தான் விளங்கிக்க முடியும். இது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், எப்படி நமக்கு கிடைச்சதுன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான், எந்த மொழியில் நமக்கு கிடைச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான், யாரை கொண்டு தேவன் எழுதினார் என்பதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதனுடைய அர்த்தங்கள்லாம் புரிந்து கொள்ளலாம். மறுபடியும் மாணவ செல்வங்களே, கண்மணிகளை, நம்ம பைபிள் எடுத்து படிக்கும்போது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது தேவனுடைய வார்த்தை. 2வது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது. 3வது பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது. 4வது இது மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆக இந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தில் ஒரு மொழிக்கு இன்னொரு மொழிக்கு சிறிய வித்தியாசங்களோ மாற்றங்களோ கருத்துக்களோ இருக்கலாம். அதை தாண்டி தான் அடிப்படை சத்தியங்களையும் உண்மைகளையும் அடிப்படையான போதனைகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். மக்கள் மத்தியில் இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அந்த மாதிரியாக கருத்து சொல்கிறவங்க, பைபிளை வச்சுக்கிட்டே அதுக்கு நேராக சொல்கிறவங்க, எதிர்த்து சொல்கிறவங்க, மாற்றி சொல்கிறவங்க, குழப்பி சொல்கிறவங்க, அதை தாண்டி வெளியே போய் சொல்கிறவங்க, இப்படி ஏராளமானதுனால்தான் கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் இப்போ மதமாக மாறிப்போச்சு. இப்போ இந்த மதத்திலிருந்து நம்ம மார்க்கத்தை மீட்டு எடுக்கணும். அதுக்கு பைபிள் தெளிவாக நம்ம படித்து புரிந்து கொள்ளணும். இந்த நாளில் நீங்கள் ஒரு பேச்சு வழக்காக இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சிங்க. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. மீண்டும் நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, மிகவும் ஆச்சரியமான பல தகவல்களை இந்த நாளில் நாங்கள் கேள்விப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்றும் பரிசுத்தம் உள்ளது என்றும் ஆவினால் அருளி இருக்கிறீர் என்றும் பரிசுத்த மனிதர்கள் ஏவி எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்றும் மனித மொழிகளில் இது இருக்கிறது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் கருத்தாய் படித்து உண்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே
தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?